சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஃபர்ஸ்ட் மேட்சே ஆரம்பிச்சல அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா குண்டை தூக்கி போட்டாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா தலை டோனி வந்து பாத்தீங்கன்னா 2 வாரத்துக்கு எந்த மேட்சுமே விளையாட மாட்டார் ஐபிஎல் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் காலில் ஏதோ வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி காயம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டிருக்காங்க. அதனால வந்து விளையாட மாட்டார் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளியாயிருக்கு தலைவா. இப்ப முகேஷ் சாவரி பால்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸும் போர்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலைவன் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருந்தாப்புல. ஆனா இப்படி ஒரு குண்டை வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிஎஸ்கே தரப்புல இருந்து தூக்கி போடப்பட்டிருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒருவேளை வந்து தோனி வேணுக்குனே வந்து பல முக்கியமான பிளேயர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கிடைக்கணும், சஞ்சு சாம்சன் வாய்ப்பு கிடைக்கணும், அதனால வந்து இவரே வந்து தலையிட்டு இந்த மாதிரி வந்து விலகி இருப்பாரு, 2 வாரம் வந்து நம்ம ரெஸ்ட்ல இருப்போம் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாரு அப்படின்னு வந்து நிறைய பேரால சொல்லப்படுது. ஆனா ஏகப்பட்டவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமான முடிவுகளே வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனி தான் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறாரு சிஎஸ்கே டீம்ல நிர்வாகத்துல. அப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்காது, ஒருவேளை உண்மையிலே காயம் இருந்தது. ஏன்னா அவருக்கு நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா முழங்கால வந்து ஒரு சர்ஜரி வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு, காயம் இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சரி இப்போ ஓகே, இப்ப இவருக்கு பதிலா யார் இறக்கப்படலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குர்வில் பட்டேல் இறக்கப்படலாம் அப்படின்னு இப்ப அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியே தகவல் வெளியாயிருக்கு. பாவங்க ஐபிஎல் டீம், ஐபிஎலுக்கு ஒரு கும்பிடு இந்தியாவுக்கு ஒரு கும்பிடுன்னு சொல்லிட்டு இங்கிலாந்து பிளேயர்ஸ் யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் விளையாடவே வரமாட்டாங்க. ஏன் இப்போ டெல்லி கேபிட்டல் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பென் டெக்கெட் தனிப்பட்ட காரணமா வந்து பாத்தீங்கன்னா விளையாடிருக்காருங்க. 2 வருஷம் அவர் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப வந்து பென் டெக்கெட் ஹாரி ப்ரூக்ஸோட வரிசையில இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சிருக்காரு. இப்ப ஏன் இப்போ ஒரு 2 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய டீம் வந்து இன்ஜூரி ஆயிருக்குன்னா பிளேயர்ஸ் அவங்களுக்கு பதிலாக வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஜேமி ஸ்மித், ஜோஸ் டேங்க் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க இங்கிலாந்து பிளேயர்ஸ். ஆனா இவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா, இல்ல நாங்க வர முடியாது, ஐபிஎலுக்கு ஒரு கும்பிடு போடுறோம், நாங்க எங்க நாட்டுல விளையாடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க. சாம் கரன் பாவம் அவர் இன்ஜூரின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அவருக்கு பதிலா இப்ப தசுல் சானக்கா பாகிஸ்தான்ல ஐபிஎல் மாதிரி ஒரு லீக் நடக்கும், அந்த லீக்கை விட்டுட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் தான் முக்கியம், ஐபிஎல் விளையாடுறதே ஒரு அபூர்வம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஸ்கிப் பண்ணாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் தடை பண்ணுவாங்க. அதை ஸ்கிப் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து இப்ப ஐபிஎல் விளையாட வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இங்கிலாந்து பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து இப்ப ஐபிஎல் விளையாடுறதுக்கு யோசிக்கிறாங்க. என்ன காரணம்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் இருக்குல்ல, கிரிக்கெட் வாரியம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒப்பந்தம் வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து போடுறாங்க. இந்த 3 வருஷம் வந்து நீங்க வேற எங்கேயுமே போகக்கூடாது, இங்கிலாந்துல தான் இருக்கணும், இங்கிலாந்து மேட்சஸ் இங்கிலாந்து உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க விளையாடணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 10 கோடி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குமாங்க. 3 வருஷத்துக்கு நிலையா வருமானம் வந்து சம்பளம்ன்றது கிடைக்குது. இது என்னப்பா இது, ஒரு பென் டெக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 2 கோடிக்கு தான் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே போனா எனக்கு 10 கோடி கிடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தனிப்பட்ட காரணத்துக்காக நான் விலகிறேன்னு சொல்லி பென் டெக்கெட் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸுக்கு டாடா சியூன் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டாப்ல பறந்துட்டாப்ல. அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரேசர் மக்கரை வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேனுங்க. அவரை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப விலை அதாவது 50 லட்சம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்துக்காங்க. உண்மையிலேயே சூப்பர் பிளேயர் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பிளேயர் வந்து. இப்படி T20 வேர்ல்டு கப் பிசிசி நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஐபிஎலுக்கும் வச்சிருக்காங்க ஒரு புல் ஸ்டாப்பை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐபிஎல் பிளேயர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் அந்தந்த அணி பஸ்ல தான் வந்து போகணும், தனிப்பட்ட கார்லயே அதெல்லாம் வந்து போற மாதிரி இருந்தால் உன்னை அடுத்த நிமிஷம் தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி பிசிசி ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அந்த பிளேயர்ஸோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட சொந்தக்காரவங்க, குடும்பத்தினர், ஒய்ஃபு, பிள்ளைங்க இப்படி யாருமே வந்து போகக்கூடாது. அவங்களுக்குன்னு தனிப்பட்ட இடம் ஒதுக்கியிருக்கோம், அங்கேருந்து நீ மேட்சை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரியே பிசிசி ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியே பேசியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஐபிஎல் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிரிக்கெட் ஐபிஎல் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் 2 மாதத்துக்கு உங்களுக்கு தொடர்ந்து நான் வீடியோ முடிஞ்சளவு கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். பை பை, நன்றி. ஜெய்ஹிந்த்.